ஆத்துமமிப்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடை. ஆத்துமமிப்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். மோக முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த ரூபம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. பிரசங்கியினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்துக்கொள். ஆண்டவருடைய வீடு என்பது அது நித்திய வாசல். அங்கேதான் அவர் அரசாட்சி செய்கிறார். மோசேயை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது கருகவில்லை. அங்கே கர்த்தர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொடுப்பது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அழைக்கிறார். ஒரு பெரிய ஜன திரட்சியான இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு மோசே என்கிற மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலட்டிவிட்டு வா என்று சொல்லி அழைக்கிறார். பிரியமானவர்களே, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். காரணம், அவருடைய வீட்டில் நாம் வாசமாயிருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். இந்த உறவிலே வளர்ந்து பெருக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்த தேவன் எவ்வளவாய் நமக்காக பலியாகி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தின் உறவு என்பது இயேசுவோடு கூட பிறந்த இந்த உறவு. இஸ்ரவேல் என்பது என் ஜனம், அதற்காக நான் எப்பொழுதும் நிற்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த உறவிலே நாம் தொடர்ந்து நிற்கிறோம். அந்த உறவிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரவில் அப்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா எல்கைகளிலும் நான் நடையை காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய எல்லா செயலிலும் அந்த சாட்சியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர், அதில் நான் உம்மை வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சொல்லாலும் செயலாலும் உம்மை நான் கனப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூலக வீட்டிலே வாழும் இந்த நாட்களிலே எங்களுடைய இருதயமாகிய இதயத்தில் நீர் தங்கியிருக்கிறீர். நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி எங்களுடைய நடையை காத்துக்கொள்ளும்படி, உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். எங்களை பரிசுத்த ஜனமாய் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பிரித்தெடுத்து இந்த உலகத்திற்கு சாட்சியாய் நீர் எங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் இன்னும் உமக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாய், இன்னும் உமக்கு சாட்சிகளாய் தொடர்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி நீ ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, மனதின் யோசனைகள், மனதின் காரியங்கள், மனதில் தோன்றுகின்ற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே பதில். நீரே அவர்களுக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பி நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டும்.
அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். சிலுவை நாதர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுப்பீராக, ஒவ்வொரு நாளும் பலனை கொடுப்பீராக. அந்த ஆத்தும மீட்பிற்கென்று உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you all.